ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நம்ம குரூப் 1 குரூப் 2 சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 அதாவது ஐஎன்எம்ல லீடர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ அதில் அயோத்திதாச பண்டிதர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். இவர் எங்கே பிறக்கார் அப்படின்னா சென்னையில் உள்ள 1000 விளக்கு அப்படின்ற பகுதியில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவரோட காலம் வந்து 1845 டு 1914. ஸோ இவரோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், அப்புறம் சமூக அரசியல் செயல்பாட்டாளராக இருந்திருக்காரு. ஸோ இவர் எந்தெந்த மொழிகளெல்லாம் புலமை பெற்றிருக்காரு அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம் இந்த 4 மொழிகளில் வந்து அயோத்திதாசர் புலமை பெற்ற மொழிகள். இவர் வந்து நீலகிரியில் தோடர் இன பிரிவை சேர்ந்த பெண்ணை வந்து திருமணம் செய்திருக்காங்க. அப்புறம் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாக 1876 அத்வைதானந்த சபாவை நிறுவினார். ஸோ இது கொஸ்டின் கேட்கலாம். அத்வைதானந்த சபாவை நிறுவியர் யார் அப்படின்னா அயோத்திதாசர். எந்த வருஷம் அப்படின்னா 1876. 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம், இந்த நேம் முக்கியம், ஜான் திரவியம், இவங்க 2 பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. இது போக 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழையும் தொடங்கியிருக்காங்க. தென் 1886 ஆதி திராவிடர்கள் இந்துக்கள் அல்ல, அவர்கள் சாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்ற கோட்ஸ் வந்து இவர் சொல்லியிருப்பார். 1887 சீவக சிந்தாமணி, அப்புறம் 1898 மணிமேகலையில் உள்ள புத்த சமண சமய கருத்துக்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து கூறியிருப்பார். திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை 1891 நிறுவிய அயோத்திதாசர் இந்த அமைப்போட முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில் நடத்தியிருப்பார். திராவிட மகாஜன சபை வந்து அயோத்திதாசர். இதே மாதிரி ஆதி திராவிட மகாஜன சபைன்னு வரும், அது வந்து ரெட்டைமலை சீனிவாசன் நிறுவியிருப்பார். ஸோ திராவிட மகாஜன சபை வந்து 1891 அயோத்திதாசர் நிறுவியிருப்பார். அதோட ஃபஸ்ட்டு மாநாடு வந்து நீலகிரியில் நடத்தியிருப்பார். பிரம்ம ஞான சபையை நிறுவியர்களுள் ஒருவரான ஹச்.எஸ். ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் பௌத்த மதத்தை வந்து தழுவினார். ஸோ பிரம்ம ஞான சபைன்னு ஒரு இயக்கம் இருக்கும், அதோட தலைவர்களில் ஒருவரான ஹச்.எஸ். ஆல்காட்டோட தாக்கத்தால் தான் இவர் வந்து இலங்கை சென்று அங்கே வந்து பௌத்த மதத்தை வந்து தழுவியிருப்பார். அதே ஆண்டில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பையும் சென்னையில் வந்து நிறுவியிருப்பார். ஸோ சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவினவர் யாருன்னு கேட்டால் அயோத்திதாசர். 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வாராந்த பத்திரிகையை காலனா விலையில் தொடங்கி பின்பு அதனை தமிழன் என பெயர் மாற்றினார். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகை வந்து 1907 தொடங்கியிருப்பார். இந்த பத்திரிகை வந்து 1914 அயோத்திதாசர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளிவந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார். இது முக்கியமான கொஸ்டின். தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டால் அயோத்திதாசர். அயோத்திதாச பண்டிதரின் பெருமையை போற்றும் வகையில் சென்னையில் அவருடைய திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு கடந்த 3/9/2021 அன்று அறிவித்தது. ஸோ அதன்படி இன்று 2023ஆம் ஆண்டு மணிமண்டபம் சென்னையில் திறந்து வைக்கப்பட்டது. ஸோ இவ்வளோதான் கைஸ் அயோத்திதாசர் பற்றிய வீடியோ. ஸோ நான் அந்த பிடிஎஃப் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு லீடர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.